இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். ரெண்டு விஷயம். ஒன்று, அவருடைய பிஹேவியர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வைகோ மாதிரி இருக்கு. இது பவருக்காக இருக்கிற ஒரு அந்த சிம்மாசனத்துக்காக இருக்கிற ஒரு தாகம். 1993 வைகோ இது மாதிரி தான் இப்போ தனியாக நான் போய் மதிமுக ஆரம்பிக்கன்னு சொல்லி வந்துட்டார். அப்புறம் 2006 பல வருஷங்களுக்கு அப்புறம் அதிமுக போனோம். அப்புறம் ஜம்ப் பண்ணி 17 வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட், நாங்கள் தனியாக ஒரு லெஃப்ட் ஃப்ரண்ட் போகிறோம்னு சொல்லி பிசிகேவோடவும் கம்யூனிஸ்டோடவும் ஆரம்பித்தார். அப்புறம் 2017 இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி திருப்பி திமுகவுக்கு வந்துட்டார். இது மாதிரி 4 பெரிய தாமுதல்கள். வைகோ அவர்களே ஒரு படித்தவர், ஒரு நல்ல வழக்கறிஞர்ங்கிற முறையில் ஒரு வரலாற்றை தெரிந்தவர், நல்ல பேச்சாளர்னு நான் உங்களை பாராட்டுறேன். ஆனால் 4 முறை நீங்கள் தாவி இருக்கீங்க. அது நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வைகோவும் பிசிகேவும் சேர்ந்து இருந்தாங்க 2016. அதே பிஹேவியர் பேட்டர்ன் இப்போ எங்கே நமக்கு பவர் கிடைக்குதோ நம்ம குதிக்கலாம்னு நினைக்கிறாரு நமது திருமாவளவன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அவர் 2 எம்எல்ஏ எம்பிஸ் அங்கே இருக்காங்க. 2003 வந்த அரசியலமைப்பு திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்தால் அதில் 2 பேராவது வெளியில் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு போனால்தான் அது வந்து அக்செப்டபிள் தகும். அன்றையில் அவங்க வந்து அதிலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இப்படி இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவர் மட்டும் இல்லாமல் ரவிக்குமார் இருக்கார். ரவிக்குமார் ப்ளஸ் திருமாவளவன் இருவரும் அங்கேருந்து வெளியில் வந்து திமுக, நாங்கள் இனிமேல் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கல, நாங்கள் தாவைக்காக தான் ஆதரவு அளிக்க போகிறோம், அவங்க திமுகவை எதிர்த்திருக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அல்லது ஆன்டி டிஃபெக்ஷன் ரூல் படி அவங்க 2 பேரும் பார்லிமெண்ட்டை விட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. இது அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை நம்ம எடுத்து கிளியராக சொல்லணும். அது மட்டும் இல்லை, பொதுவாக அது மாதிரி தாவரவங்களுக்கு இப்போ மதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆனதே இல்லை, பெரும்பான்மை ஆனதே இல்லை. ஏன்னா தாவிட்டு இருக்காங்க. தாவுபவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து சிரிச்சிட்டு எள்ளி நகைத்து போதிய அளவுக்கு தேர்தலில் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்பது ரொம்ப கிளியராக வரலாற்று கூறாக இருக்கின்றது. ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து சரிவு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அவருடைய ஆட்களே அவருக்கு போதிய அளவுக்கு ஓட் பண்ணுறதில்லை. இப்போ திருப்பி அவர் இது மாதிரி தாவி வந்தார்னா இதற்கு சரிவு வர வேண்டியது நேரம், அதிக சரிவு வர வேண்டி யாருமே இல்லாமல் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்துருப்பாங்க. இதனால தான் ஒரு பக்கம் நின்று ஒரே ஒரு விஷயத்தில் மும்முரமாக இருக்கின்ற ஒரு நமது என்டிகே சீமானண்ணன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு அளவுக்கு பெரிய அளவுக்கு பிசிகேவோட அதிக அளவுக்கு ஓட்டு எடுத்திருக்காரு. ஆமாம், அவர் ஒரு இடத்துல ஜெயிக்கல. ஆனால் பொதுவாக மக்கள் மனசில் அவர் வந்து சமரசம் செய்யாத ஒரு அரசியல் செய்வதனால மக்கள் மனசில் எடுத்திருக்காரு. இவர் மக்கள் மனசுலேருந்து நிறைய அவர் போயிட்டாரு, இன்னுமே போயிடுவார். இது மாதிரி அவர் வந்து தாவ போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார்.